எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் DIY in Stitch. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கிராஃப்ட் வீடியோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது வேஸ்ட்டான நம்ம வாஷிங் மிஷின் லிக்விட் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்க, இந்த மாதிரி பாட்டில்ஸ் நிறைய வந்து நம்ம வேஸ்ட்டான கீழே தூக்கி போடுவோம். இதை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு பென் ஸ்டாண்டாக எப்படி இதை டெக்கரேட்டிவாக மாற்றலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்கெட் மாதிரி ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கணுங்க. ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிடலாம். இந்த மாதிரி பென்சில் இல்லைன்னா மார்க்கரில் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிடலாங்க. இதை இப்போ வந்து நம்ம ட்ரா பண்ணி வச்சுருந்த அந்த பேஸ்கெட் மாடல்லையே இப்போ கட் பண்ணிட்டோங்க. இப்போது இதை வச்சுட்டு நம்ம வந்து உலன் த்ரெட்டில் ஃப்ளவர்ஸ் மாதிரி மேக் பண்ணி இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ண போகிறோம். இப்போது உலன் த்ரெட்டில் எப்படி ஃப்ளவர்ஸ் மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பென்சில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி த்ரெட்டு, நம்ம டைலரிங் யூஸ் பண்ணுற த்ரெட்டு வந்து ஒரு 2-3 லேயராக எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம கட்ட போகிறோம் அந்த ஃப்ளவருக்கு, அதனால் வந்து கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி கையில் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு உலன் த்ரெட்டு நம்மளுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அந்தந்த கலர்ஸில் வந்து நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் மேக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பிட் எடுத்திருக்கேன் நான் எல்லோ கலரில். இது வந்து இதுக்கு மேலே வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே வரணுங்க. இந்த மாதிரி இந்த த்ரெட்டு மட்டும் அப்படியே விட்டுடணும். இது இப்படியே இருக்கணும். இதை மட்டும் நம்ம அதுக்கு மேலே ரோல் பண்ணணும். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் முடிஞ்சிடும். இது வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்த உடனே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணி நம்ம பென் ஸ்டாண்ட் மாதிரி பண்ணி வச்சோன்னா அவங்களோட ரீடிங் டேபிளில் கூட பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் மேக் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் இப்படி தள்ளிக்கணும். இப்படி பிடிச்சிக்கோங்க, கட்டியாக பிடிச்சிக்கோங்க. இப்படி எடுத்துட்டு இதை ரெண்டுமே முடி போடணும். நம்ம இந்த மாதிரி முடி போடணும். அதே மாதிரி இன்னொரு முடிச்சு போட்டுடணும். இது போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து இது கட் பண்ணிடலாங்க. இது எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் இருக்கும், இது கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி அதுவும் இது கூட இந்த எக்ஸ்ட்ராஸும் கட் பண்ணிடலாம். பாருங்கள், அழகாக ஃப்ளவர் நல்லாயிருக்கும். ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து நிறைய பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து டபுள் கலரில் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் மேக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி அந்த இதில் வந்து க்ளூ போட்டு நம்ம என்ன மாடலில் வேணுமோ அந்த மாடலில் வந்து நம்ம வந்து க்ளூவை வந்து அப்ளை பண்ணிக்கணும். நான் வந்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக ஒரு 3 லைன் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இந்த மாதிரி இப்போ வந்து இந்த ஃப்ளவர்ஸை வந்து ஒன்றா எடுத்து அப்படியே ஸ்டிக் பண்ணிடணும். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிவிடுவாங்க. அப்படியே கீழே வந்து நான் வந்து எல்லோ கலரில் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடுறேன். டக்குன்னு முடிஞ்சிடும் வேலையும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். பசங்க ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு பண்ணுவாங்கங்க. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக நம்ம இந்த ஃப்ளவர்ஸ் மட்டும் மேக் பண்ணி வச்சுக்கிட்டாலே அழகாக டக்குன்னு முடிஞ்சிடும். இது மிடில் மட்டும் நான் வந்து ஒரே ஒரு பீட் மட்டும் வச்சுக்கிறேன். இதில் பாருங்கள், ஒரே ஒரு பீட் எடுத்து நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம்.
அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். இது அப்படியே காய வச்சிடலாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக அழகாக இருக்குது. இதில் பென்சில் போட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க்கெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த மாதிரி பென்சில்ஸ் ஸ்கெட்ச் பென்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். அழகாக இருக்குது. இந்த மாதிரி ரைட்டிங் டேபிளில் நம்ம வச்சோம்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி தூக்கி போடுற பொருளை வச்சு நம்ம வந்து ரீயூசபிள் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா DIY இன்ஸ்டிச் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.